எல்லாமே வந்து 300 ரூபாய் பங்கு. அவர் இப்போ மலிவு தானே அவங்க கந்த சட்டி இது அதெல்லாம் மலிவா இருக்கு நம்ம 50 வருஷத்துக்கு மேல ரைட். சந்தையை வெளியில இருந்து பார்த்தா டாய்லெட் தான் தெரியுது, அங்க இருந்து பார்த்தா டாய்லெட் பாத்ரூம் தான் தெரியுது, சண்டை தெரியுது இல்லையா? இது கிலோ 1000 போகுது. கிலோ 1000 ரூபா. இது பாரு என்ன விலை? இதுவும் 1000 ரூபாய். ரைட். ஒரு நாள்னா விலை கூட 300 ரூபா. லீக்ஸ் 200 ரூபா. வண்டி 200 ரூபா. பாவக்காய் கிலோ 1000. என்ன 800 ரூபா ஊரா இந்த கொட்டி 800 ரூபா. நீங்க வேணும் 15 வயசுல இருந்து செய்யறோம். 15 வயசுல செய்றீங்க. 1600 ரூபா கட்டா. எங்க கிலோ 300 ரூபா. இங்க கிலோ படி வைக்கிறது மாட்டு வந்து கிலோ வந்து 2300 ரூபாயா. மனித நீதியில கடவு நீதியில தாரத்தை வேண்டாம். அவ்வளவு இந்த நிலம் அப்படியா இருக்கு. சனம் குறைவு மீனும் குறைவு. இந்த விரதமண்ட வடியாளா வடக்காரர் கொடுக்கூடாது. 600 ரூபாய், அரை கிலோ 600, கிலோ 1200. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப நிற்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல நாவாந்துறை மீன் சந்தையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள்ல தொடர்ந்து வாகன வீடியோக்களும் ப்ரமோஷன் வீடியோக்களும் போட்டிருந்தது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாணவரா மீண்டும் வந்து மீன் சந்தை வீடியோக்கு வந்திருக்கிறேன். இன்றைய தினத்துல மீன்களுடைய விலைவரம் என்ன, மதிக்கர்கள் என்ன விலை எல்லாம் சொல்லலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து நாவாந்துறை ரோட் வந்து நாவாந்துறை சந்தை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மீன் சந்தை, இங்கே வந்து மரக்கட் சந்தை. நாங்கள் ரெண்டையுமே ஒன்றா பார்ப்போம். நாவாந்துறை மீன் சந்தை. பாருங்க, நாவாந்துறை சந்தை வந்து பரபரப்பா இயங்குன்றது. இப்போ வந்து கன்சர்ட் வீரர்களுடைய அன்றைக்கு ஆக்கள் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு இதை காயப்போம். நல்ல நண்டெல்லாம் இருக்கு, திருக்கை. பார்த்தீங்கன்னா நேரம் பிந்திட்டு அது இப்போ நான் வந்து 10 மணி 10 ஆகிட்டு இப்போ 5000 மீனெல்லாம் விற்று முடிஞ்சா வந்தீங்களா? ஐயா நண்டனே இல்லையா? நண்டு வந்து இந்த 2 கிலோ 600 ரூபாய். இந்த திருக்க அது திருக்க வந்து ஐஸ் திருக்க தான். ஐஸ் திருக்க அது சுமார் 500 ரூபாய் கொடுப்போம். அப்படி ரைட் ரைட். 100 ரூபாய்க்கு இல்லை. சரி. இங்கே கடுக்கான 100 ரூபா அவ்வளோ. ஓகே ஓகே. இவ்வளோ கூட கடுக்கான ரைட் ரைட்டா. வேற மீன் கோழிகளுக்கு இருக்கும். சரி சரியா. அது இது வடக்காரர் கொடுக்கூடாது. 600 ரூபாய், அரை கிலோ 600, கிலோ 1200. சரியா. வணக்கம் ஐயா, பேர் என்ன? பேர் நெல்சன். எவ்வளோ மீன் வியாபாரம் செய்கிறீங்க? 40 வருஷத்துக்கு மேல். சரி. இப்போ எப்படி இருக்கு மீனில் விலையில் எப்படி இருக்கு? இப்போ கூடி இருக்கு, இன்றைய கூடி இருக்கு, நேற்று எல்லாம் குறைஞ்சி. சரி, வெண்டை சனம் குறைவாக்குமே நான் மீனும் குறையும். கன்சர்ட் விரதமண்டபடியா? ரைட் ரைட். ஓகே ஐயா, சரி சந்திப்பா. ஆனால் இது என்ன மீன்? பூச்சியா? என்ன விலை இது? கிலோ 800 ரூபா. பார் என்ன விலை? 1000. மாதிரி இது இவ்வளோ மீன் என்ன விலை? ரைட். இது ரெண்டு என்ன அந்த கையில் எவ்வளவு? ஒட்டி இருக்கு. ஒட்டி எவ்வளவு? இவ்வளோ புல்லா என்ன? கிலோ 600 ரூபா. இங்கெல்லாம் கிலோக்கா கொடுக்குறேண்ணே. ரைட். இது என்ன மீன்? கருவாத்துகள் என்ன? கருவாத்துகள். இதோட என்ன விலை? ரைட். பாலை மீன் என்ன? பாலை மீன் என்ன விலை? இது கிலோ உங்களுக்கு 2 ரூபா, சனிக்கிழமை 1000. ரைட் ரைட். ஏன் அப்படி? இந்த ஒரு நாள் இது இது கிலோ ஆகிட்டு 1000 வரும். ரைட்டு. ஐயோட பேர் என்ன? பேர் செல்வம் அல்ரே. எவ்வளோமா மீன் ஜாம் செய்கிறீங்க? நான் ஒரு 15 வருஷத்துக்கு கூட. ரைட் ரைட். ரெண்டைக்கு நம்ம 2 சனம் குறைவு இவ்வளோண்ணே. சனம் குறைவு, மீனும் குறைவு. இந்த விரதமண்ட வடியாளா? ஐயா, இந்த சந்தை வந்து எவ்வளோ காலமாக இருக்குது? எங்களோட கூட காலமா இருக்கு. நாங்க ஒரு குறிக்கப்பட்ட வயதால வந்தோம். 50 வருஷத்துக்கு மேல வரும். ரைட் ரைட். நீங்க எவ்வளவு வியாபாரம் செய்றீங்க? நான் 15 வருஷத்துக்கு கூட. சரி சரி. எப்படி வியாபாரங்கள்? ஓகே. வியாபாரமே ஒருக்கா வரும், ஒருக்கா போகும். சரி சரி. ஓகே ஐயா. ஆனா இந்த முருகனே இல்லைண்ணா? இது கிலோ 1000 போகுது. கிலோ 1000 ரூபா. இது பாரு என்ன விலை? இதுவும் 1000 ரூபாய். ரைட். ஒரு நாள்னா விலை கூட. அல்ல சின்ன திருக்கை இருக்கு. என்ன திருக்கை? இதுக்கு வகை இருக்கா? திருக்கைக்கு திருக்கைக்கு வேற வகை இருக்கா? இது கட்டு திருக்கை. கட்டு திருக்கையா? நல்ல திருக்கை இருக்கு. இது என்ன விலை? இது 200 ரூபா, 100 ரூபா. சரி. எப்படி போகணும்? வியாபாரங்கள் எல்லாம் அப்படி போகுது. அவர் இப்போ மலிவு தானே அவங்க கந்த சட்டி இது. அதெல்லாம் மலிவா இருக்கு நம்ம மீன். ரைட் ரைட். ஓகே.
இந்த பாருங்க முரல் மீன். ₹1700 இந்த பெரிய முரல் மீன். இதில் பாருங்க சிறையா இருக்கு. சிறையா வந்து கிலோ ₹800. ஒரு இல்லை ஒரு 1000. ஆனால் என்ன இல்லை ₹1400. பால் என்ன விலை? 1000. ஓகேண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே சந்தை வந்து எங்கே இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் மீன் வந்து அப்படியே வெட்டி வெட்டிட்டு போகலாம். அங்கே எல்லாம் ஆக கேட்டீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அப்படியே வெட்டி வாங்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு வந்து அப்படியே வெட்டி வாங்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வயசு பண்ண அம்மா ஒரு ஆள் வந்து மீன் வெட்டி கொண்டு இருக்கிறா. இதில் பாருங்க அப்படி நிறைய பேர் வந்து மீன் வெட்டி கொண்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வயசு பண்ண அம்மா மீன் வெட்டுறாங்க. அம்மா வந்து 60 வயசா. அம்மா கேட்ட அம்மா வீடியோ கதைக்க மாட்டேன்னா அம்மா வந்து 60 வயசு. கிட்டத்தட்ட 15 வருஷமா வந்து மீன் வெட்டி கொண்டு வெட்டு அடி மாதிரி மீன் பேக் கணக்கு ரெடி மாதிரி காசு பண்றது. ரைட்டு. 150 100 கிலோ கணக்கில் பார்க்க போனால் 200 கிலோ கணக்கில் மக்கள் மனித நீதியிலும் கடவு நீதியிலும் தாரத்தை வேண்டாம். அவ்வளோ இந்த நிலம் அப்படியா இருக்குது. நாங்கள் ரேட்டு கேட்குறதுல அவள் தாரதான்றீங்க. பூரா வேணா 3 வேணா 90 வீட்டு ஜீவத்துக்கு கைதண்டை இல்லாது. போய் கொண்டிருக்கு அளவா போய் கொண்டிருக்கு. நண்டனே இல்லைண்ணா? நண்டை கிலோ ₹1000. இது பாரு கடல் மாதிரி கிலோ 1000. ஓ என்ன ₹800 ஓரா? இந்த ஒட்டி ₹800. ₹800 ஓரா? ஓரா ₹800. ஒட்டி ₹800. ஒட்டியும் ₹800. ரைட் ரைட். கருவாத்து களி அது கருவா அது நாய்க்கார ₹100. ரைட். இது கனவு 1500. கனவு முரல் இருக்கு. முன்னால முரல் மீன் கிலோ ₹800. ரைட் ரைட். சங்கு கிடாக்கு சங்கு கிலோ ₹1000. ஓகே நல்ல. அண்ணா பேர் என்ன? சுமன். எவ்வளோமா மீன் யாரும் செய்றீங்க? மீன் வியாபாரம் 15 வயசுல இருந்து செய்யறோம். 15 வயசுல செய்றீங்க? ஆமா. ஓகே ஓகே. இங்கே நான் வந்துடலாம் வேற இடம்? வெண்ணி எல்லா இடம். இங்கே 15 வருஷமா. இப்போ எப்படி மீன் விலை ஏற்ற மாதிரி இப்போ மிரம் தானே கன்சரி விற்கலாம் மீன். சரி சரி. பார்த்தீங்கன்னா கன்சஸ்டி 2ஆம் நாள் விரதம். அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கொஞ்சம் சந்தையில் குறைவாகவே இருக்குது. அதில் இவ்வளோ ஓராம் வந்து ₹300 எல்லாமே. எல்லாம் ஒரே பங்கு தானே? எல்லாம் ₹300 பங்கு தானே? எல்லாமே வந்து ₹300 பங்கு. இறால் இருக்கு. அண்ணா என்ன மீன் இது? இது கருங்கணி பாறை. இதே நாங்கள் விரும்புகிற விடண்ணா? இதுதான் விரும்புகிற விடம். மர கடை விரால். இது இளம்பாறை. இது கருங்கணி பாறை. என்ன விலை இது? இது வந்து தனி துண்டு வந்து ₹1200. அண்ணா திருக்கணே இல்லைண்ணா? உங்களை என்ன எழுதுருக்கு? இப்படி திருக்க வந்து ₹600. இது அந்த கருவாத்திரடி அது இது என்ன விலை? என்ன மீன்? என்ன விலை? சரி. வணக்கம் ஐயா, உங்களோட பேர் என்ன? எவ்வளோ மீன் வியாபாரம் செய்றீங்க? இங்க நான் வந்துடுறேன். வேற இடம் நான் வந்துடலாம். இந்த சந்தை எவ்வளோ ஆளும் பழமை சந்தை? ரைட். நீங்க ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கீங்க, புதுசாக எடுக்க வந்துருக்கீங்க. ஓகே. இப்போ எப்படி மீன் வியாபாரம்? மீன் மலிவு. இப்போ சரி சரி. ஓகே ஐயா.
இதில் பார்த்தீங்கன்னா மாட்டிறைச்சி இருக்குது. மாட்டிறைச்சி வந்து கிலோ வந்து 2300 ரூபாயாம். இப்போ புரிம்பா ஈரல் பாவத்தண்டை எல்லாமே பொறிச்சு எல்லாம் மீன்லாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் சந்தை காட்டிப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கர் சந்தை, அதை உங்களுக்கு காட்டும் பாருங்கள். இது மரக்கர் சந்தை முதல் இருக்கையில் அப்புறம் பொண்ணு வச்சுக்கணும் போல. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியுடன் யாழ்ப்பாணாங்குறை மரக்கர் சந்தை புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. பார்த்தீங்கன்னா நாவாந்துறை மரக்கறி சந்தை. அண்ணா தேங்காய் என்ன விலை? தேங்காய் கிலோ 300 அண்ணா. இங்கே இப்போ கிலோப்படி விற்கிறது தேங்காய் பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபாயாம். கத்திரிக்காய் என்ன விலை? கத்திரிக்காய் 200 ரூபான்னு. பைத்தங்காய் 400 ரூபா. கேரட் 300 ரூபா. லீக்ஸ் 200 ரூபா. வெண்டி 200 ரூபா. பாவக்காய் 300 ரூபா. கோவா 200 ரூபா. பீட்ரூட் 120 ரூபா. தக்காளி 250 ரூபா. கருமிளகாய் 250 ரூபா. பச்சை மிளகாய் 200 ரூபா. முருங்கைக்காய் 150 ரூபா. அண்ணா எவ்வளோ மரக்கறியான் செய்கிறீங்க? நான் 20 வருஷ காலமாக ஆரஞ்சு. 20 வருஷம். அண்ணா என்ன பேர் அண்ணா? எனக்கு ஈசன். இஞ்சான் செய்றீங்க வேற? நான் வந்து எப்படி மரக்கறி விலைகள் கூடிக்கா குறைஞ்சிருக்கா? மரக்கறி விலையில் நியாயமாக குறைஞ்சிருக்கேன். இப்போ மழை இல்லை தானே. இப்போ இந்த சீசன் வந்து மரக்கறி விலை கூடுற டைம் தான் இது. ஆனால் இப்போ அந்த மழை இல்லாதபடியாக விலை கூட. சரி, நீங்கள் நான் வந்து சந்தைக்கு நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். சரி, சந்தோஷம். இந்த நான் வந்து சந்தை மரக்கறி சந்தை இப்போ புதுசாக கட்டணும். புதுசாக மீன் சந்தை இருந்தது, இது புறா கட்டணும். அப்புறம் என்னன்னா இந்த சந்தையோட இந்த போர் வந்து பிழைச்சி போச்சுங்க சந்தை. என்னண்டா இப்போ வந்து சந்தையை வெளியில பார்த்தா டாய்லெட் தான் தெரியுது. அங்கேருந்து பார்த்தா டாய்லெட் பாத்ரூம் தான் தெரியுது, சந்தை தெரியுது இல்லையா? அதுனது ஒரு லொச்சு மாதிரி கட்டிக்கு இந்த சந்தையை. அதனால சனங்கள் வந்து சந்தைக்கு வர்றதும் குறைஞ்சி போச்சு. மற்ற எங்களோட எங்களோட வியாபாரி மேட்ட ஒரு அபிப்பிராயத்தை கேட்டு சந்தையை கட்டியிருந்தா கூட சந்தை நல்ல சந்தோஷமா இருந்திருக்கும். பாருங்க, மக்கள் வருகையும் குறைவுங்க. இந்த சந்தை இப்போ கட்டினா ஆண்டிலேருந்து மக்களோட வருகையும் குறைவு. எத்தனை மாடு கட்டினா இது? இப்போ இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணது. முதல் பழைய சந்தை பரவாயில்ல. இந்த சந்தை பெருசா அந்த ரோட்ல இருந்து பார்த்தா தெரியும். கூடுதலா பாருங்க, மதுனாவளி சந்தையை பாருங்க, வெளியே இருந்து பார்த்தா அப்படியே முள்ள எல்லாம் தெரியும். அதே மாதிரி சின்ன வெளி சந்தையை பார்த்தாலும் எல்லாம் பரவாயில்ல. இது இந்த சந்தை வந்து அந்த கட்டின முறை பிழைச்சி போச்சு. இந்த பாருங்க, வெளியில நீங்க உங்களே பார்த்து நீங்களே நினைச்சிருப்பீங்க. வெளியில இருந்து இது ஒழிக்க வரைக்கும் நினைச்சிருப்பீங்க லொச்சா இல்ல இதுதான். பாருங்க வெளியில இருந்து பாருங்க, அப்படியே பார்க்கவே ஒரு லொச்சு ஒரு போருக்கு கட்டிட்டு பாருங்க. அந்த சந்தை சந்தை வெளியில இருந்து பார்த்தா பார்வையா இருக்கும். பார்வையா இருக்கும். நீங்க அந்த இதுக்கு நன்றிங்க. மற்றதுக்கு வந்து இதை நாங்கள் பாராட்டுறோம். நான் வந்து சந்தைக்கு நீங்க வந்ததுக்கு மிகவும் சந்தோஷமா. நன்றி. நன்றி. தேசிக்காக 1500 உடனே தேசிக்கா ஏற்றுமதி செய்கிறபடியா தேசிக்கா விலையா இருக்கு. சந்தையில இருந்து ஏற்றுமதி செய்யறான். தேசிக்கா 1000 1400 எடுத்து ஏற்றுமதி செய்யறான். கீரைலாம் நம்ம கீரை கீரைங்கோ 100 ரூபா. சரி, ஓகே, நன்றிண்ணா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்குள்ளேயே அரிசி உள்ளி அந்த பலசரிச்சம் எல்லாமே நாங்கள் விற்று கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி எங்கள் தேங்காய் பிஸ்கட் எல்லாமே இருக்குது. என்ன எடுக்கிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா சொக்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, 150 ரூபா. அது மாதிரி பூல் பேண்டுகள் எல்லாமே வைத்து கொண்டிருக்கேன். இப்படி எங்களை கருவாடு வைத்து கொண்டிருக்கேன் பாருங்க. ஐயா, இது என்ன கருவாடு ஐயா? இது கட்டாண்ணே? என்ன விலை கட்டா? 1600 ரூபா கட்டா பாரு. என்ன இது? நகர என்று இது என்ன விலை? 400 ரூபா. இது 400 ரூபா. இது என்ன? இது பள்ளி. என்ன விலை? 300 ரூபா. கூட கருவாடு எந்த கருவாடு தேடி விரும்பி வேணுற கூட கட்டா தான். சரி சரி சரி, ஓகே ஐயா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம் தானே, இப்போ குடையல் ரெயின்கோட் எல்லாமே வரணும் அந்த வித்து கொண்டு இருக்கேன். அம்மா எவ்வளோ அம்மா போகுது? நாவப்பழம் 100 ரூபாயா? சுண்டு 100 ரூபாண்ணா? ரைட் ரைட் ரைட். எங்கேண்ணா பிடிங்க? எங்கே பிடிங்க? நாவக்குழியா? நல்ல பழம். இதில் பாருங்க, நீல கேஸ் சிலிண்டர் இருக்கு. சிலிண்டர் 4000